Hello everyone, welcome to Codehunters, a team of full stack developers and security analysts. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஆக்சிலரிஸோட ஒரு சின்ன எக்ஸாம்பிளை பற்றி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இப்போது நான் MSF கன்சோலை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ MSF கன்சோல் அப்படிங்கிற கீவேர்ட் நம்ம மெட்டாஸ்ப்ளாய்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிற ஒரு கமெண்ட் சரிங்களா. ஸோ நம்மளோட அட்டாக்கர் நம்மளோட காலி லினக்ஸ் மிஷின், நம்மளோட விக்டிம் வந்துட்டு ஆஸ்ப் அப்படின்ற ஒரு மிஷின். அது வந்துட்டு ஒரு பேசிக்கான உபுண்டுவோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ என்னோட விர்ச்சுவல் பாக்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் சரிங்களா. ஸோ அதுதான் என்னோட விக்டிம் சிஸ்டம். ஸோ அதை தான் நான் அட்டாக் பண்ண போகிறேன் ஆக்சிலரிஸ் மாடியூலை வச்சு. ஸோ அந்த ஆக்சிலரிஸ் என்ன பண்ணும் அப்படின்றதெல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ அதில் ஆக்சிலரிஸ்னால் என்ன, என்கோடர்ஸ்னால் என்ன, இதை பற்றி எல்லாத்தையுமே ரொம்ப எக்ஸ்பிளைண்டாக டீட்டெயிலாக சொல்லியிருப்போம் சரிங்களா. ஸோ இப்போது அந்த ஆஸ்ப் மிஷினில் அது வந்துட்டு ஒரு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸாக இருக்கும். ஸோ அதில் நான் என்னோட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டால் தான் உள்ளே போகும். ஸோ லாகின் ஐடி ரூட்டு, பாஸ்வேர்டு வந்துட்டு ஆஸ்ப் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்டர் பண்ணுறேன். ஸோ என்டர் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் அ மெயில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது. ஸோ இங்கே ஒரு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் இந்த மொத்தமான ஓஎஸ்ஸு. ஸோ நான் IF கான்ஃபிக் போட்டு என்னோட ஐபி அட்ரஸை எடுத்துக்கிறேன். ஸோ அந்த உபுண்டு மிஷினில் இருக்கிற ஐபி அட்ரஸை நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போது நம்ம கால் லினக்ஸ் மிஷின்குள்ளே வருவோம். ஸோ இந்த மிஷினில் நான் வந்துட்டு மெட்டாஸ்ப்ளாய்ட் ஃப்ரேம்வொர்க்கில் இருக்கிறேன். ஸோ MSF அப்படின்ற டெர்மினல் இருக்கேன். ஸோ பேசிக்காக என்மேப் பண்ண போகிற விஷயத்தை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ என்மேப்னா என்ன, என்மேப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம கால் லினக்ஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்குறோம். ஸோ அதோட ஐ பட்டனை நான் லிங்க்கில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது nmap-sv, ஸோ v for webs output எக்ஸாக்டாக உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஐபி அட்ரஸ் நம்ம விக்டிமோட ஐபி அட்ரஸ் 192.168.1.1. ஸோ இந்த ஐபி அட்ரஸை நம்ம போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ எக்ஸிக்யூட்டிங் கமாண்ட். ஸோ என்மேப் வந்துட்டு அதில் ஏதாவது வல்னரபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிற ஒரு டூல். ஸோ அந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்மேப் எப்படி கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறது அப்படின்றது ஃபுல்லாகவே புரியும். ஸோ இங்கே என்னென்ன ஓப்பன் போர்ட்ஸ் இருக்குது, என்னென்ன க்ளோஸ்டு போர்ட்ஸ் இருக்குது, போர்ட்ஸ் வந்துட்டு என்னென்ன ஸ்டேட்டில் இருக்குது, ஸோ என்னென்ன சர்வீஸ் ரன் ஆகிட்டு இருக்குது, ஓப்பன் SSH எங்கே இருக்குது, கொரியர் இம்பேட் எங்கே இருக்குது, ஸோ சாம்பா SMBD அப்படின்ற விஷயங்கள் நிறையவே இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றது உங்களுக்கு போக போக புரியும். ஸோ இது எல்லாமே போர்ட்ஸ் தான் சிம்பிளாக. ஸோ அந்த போர்ட்ஸோட வேர்ஷன் நேம் தான் இது எல்லாமே. ஸோ ஜாவா, RMI, அப்பாச்சி, டாம்கேட் சர்வர், ஸோ இந்த மாதிரி சர்வர். அப்பாச்சிலாம் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா நிறையவே. ஸோ அதோட ஒர்க் குரூப் என்ன, ஒர்க் குரூப் வந்துட்டு பப்ளிக்காக இல்லை ப்ரைவேட்டாக, அந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஓப்பன் போர்ட்ஸ் என்ன, ஸோ 22/TCP ஓப்பன் SSH அப்படின்ற போர்ட்டு தான் சரிங்களா. ஸோ வந்துட்டு டிவைன் உபுண்டுவோட போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஓப்பன் SSH போர்ட்டை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ நம்ம இப்போ சர்ச் பண்ணுறோம் நம்ம MSF கன்சோலில். இதில் எக்ஸாக்டாக நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் இல்லையா. ஸோ என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றது. ஸோ SSH-ஐ ஓப்பன் போர்ட் SSH-ஆக இருக்கிறதுனால SSH-ஓட வல்னரபிலிட்டி இஷ்யூஸை எப்படி எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸாக மாற்றுறது அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம SSH எதெல்லாம் யூஸ் ஆகிருக்கோ அதை எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற ஆக்சிலரி மாடியூல்ஸ். ஸோ எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் நம்ம இப்போ பண்ண போகிறதில்ல, ஆக்சிலரி மாடியூல்ஸை வச்சு எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் பண்ண போகிறோம். பட் எக்ஸ்ப்ளாய்ட்ஸை யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஆக்சிலரிஸை இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃபார் ஸ்கேனிங் பர்பஸ். ஸோ என்மேப்புக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்மேப்பில் நிறைய சின்ன சின்ன விஷயங்களோட நூக்கன் கார்னர்ஸ் தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த போர்ட் வந்துட்டு இப்போ SSH போர்ட் அப்படின்றது நம்ம என்மேப்பில் தான் கண்டுபிடிச்சோம் இல்லையா ஆக்சுவலி. பட் ஆனால் அதில் இருக்க வல்னரபிலிட்டி இஷ்யூஸை எதை வச்சு நம்மளால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த ஆக்சிலரி நம்மளுக்கு தெளிவாகவே சொல்லும். ஸோ இதோட அவுட்புட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும், பார்த்துக்கோங்க. ஸோ அங்கே நம்ம அந்த விக்டிமோட டிவைஸில் இருக்கக்கூடிய லாகின், அதாவது நான் போட்டேன் இல்லையா ரூட் அப்படின்ற பாஸ்வேர்டும் ஆஸ்ப் அப்படின்ற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் போட்டோம் இல்லையா. ஸோ அதை வந்துட்டு எப்படி பிரேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ SSH வேர்ஷன்ஸை எப்படி ஸ்கேன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரேங்க் வந்துட்டு நார்மலில் இருக்குது. ஸோ பப்ளிக் கீ ஸ்கேனர் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ SSH வேர்ஷன் என்ன அப்படின்றத நம்ம இந்த ஆக்சிலரியை வச்சு கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. ஸோ பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஆக்சிலரியை நீ யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டோம். இங்கே ஷோ ஆப்ஷன்ஸ் போனோம் அப்படின்னா இங்கே நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே டிஃபால்ட்டாகவே செட்டில் தான் இருக்கும். ஸோ ஆர் போர்ட் அப்படின்றது 22, ஏன்னா SSH-ஓட போர்ட் நம்பர் 22 சரிங்களா. ஸோ ஆர் ஹோஸ்ட்டில் நம்மளோட விக்டிமோட அட்ரஸை நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ 192.168.1.2 அப்படின்றது. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம த்ரெட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ த்ரெட்ஸ் அப்படின்றது உங்களுடைய விர்ச்சுவல் மிஷின் எந்த அளவுக்கு த்ரெட்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு த்ரெட்ஸை அதுக்கு அலோகேட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ மறுபடியும் ஆப்ஷன் கொடுத்து போகிறோம். ஸோ இங்கே தான் ஆர் ஹோஸ்ட்டை நம்ம
கொடுக்க போகிறோம். ஸோ ROST அப்படின்றது தான் நம்மளுடைய ஐபி அட்ரஸ், அதாவது நம்மளோட விக்டிமோட ஐபி அட்ரஸ். ஸோ 192.168.1.2. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இங்கே ரன் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா SSH சர்வர் வந்துட்டு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்துட்டு ஒரு ubuntu ஒரு லினக்ஸ் சிஸ்டம் அப்படின்றதுனால ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் எக்ஸிக்யூஷன் ரொம்ப ஈஸியாக நடக்கும். சரிங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 100% எக்ஸிக்யூஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ SSH வெர்ஷன் என்ன இருக்குது அப்படின்றத நம்மளுக்கு தெளிவாகவே காட்டி வச்சு பாருங்கள். அந்த அவுட்புட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கம்ப்ளீட்டடான வெர்ஷன் வந்துட்டு 2.0, அதாவது 2.0 அப்படின்றது தான் SSH வெர்ஷன். ஸோ இதை வந்துட்டு நம்மளால் என்ன வச்சு கண்டுபிடிக்க முடியாது. இதுக்காக சின்ன சின்ன விஷயங்களை ஆக்சிலரி மாடியூல்ஸ் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போது ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே ஸ்கேனர் SSH லாகின் அப்படின்ற ஒரு ஆக்சிலரியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஆக்சிலரி செட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஒரு ரீசனபிள் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பிளாங்க் பாஸ்வேர்ட், ப்ரூட் ஃபோர்ஸ் ஸ்பீடு, ஸோ டிபி ஆல்க்ரெட்ஸ், டிபி ஸ்பீட் அப்படின்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றது. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம் இந்த ஆக்சிலரி மாடியூல்ஸ் அப்படின்றது. என்மேப்புக்கு அடுத்த ஸ்டெப் தான் இந்த ஆக்சிலரி மாடியூல். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்கள். ஸோ இங்கே வெர்போஸ் அப்படின்றதுலாம் நமக்கு என்னென்னு தெரியும் இல்லையா? ஸோ இந்த கமெண்ட் ரன் எக்ஸிக்யூஷன் நடக்கிறப்போ என்னென்ன விஷயங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ வெர்போஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா வெர்போஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா வெர்போஸ் வந்துட்டு ரன் ஆகிடும். ஸோ அதே மாதிரி ஸ்டாப் ஆன் சக்ஸஸ் அப்படின்னா ட்ரூவில் மாற்றிட்டோம் அப்படின்னா சக்ஸஸ் ஆன உடனே ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ ROST வந்துட்டு செட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. ஸோ 192.168.1.2 அப்படின்ட்டு ROST. தென் த்ரெட்ஸை செட் பண்ணுறோம். த்ரெட்ஸ் வந்துட்டு 3 அப்படின்னு நான் செட் பண்ணியிருக்கேன். தென் ஸ்டாப் ஆன் சக்ஸஸ் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ, அதாவது ஸ்டாப் ஆன் சக்ஸஸ் அங்கே வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு இருக்குது. நான் அதை ட்ரூன்னு மாற்றிட்டேன் அப்படின்னா சக்ஸஸ் ஆன உடனே இந்த செட்டப் வந்துட்டு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். சரிங்களா? ஸோ செட் வெர்போஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ வெர்போஸ் அவுட்புட் கிடைச்சா தான் நம்மளால் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க முடியும் இல்லையா? ஸோ அதனால் நான் வெர்போஸை ஆன் பண்ணுறேன். ஸோ ஆப்ஷன்ஸ் மறுபடியும் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கரெக்டாக செட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நம்ம ஒரு விஷயத்தை விட்டுட்டோம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ இங்கே நான் ஒரு நியூ டெர்மினல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ வேர்ட் லிஸ்ட், எஸ் எக்ஸாக்டாக வேர்ட் லிஸ்ட் அப்படின்றத நம்ம விட்டுட்டோம் அந்த இடத்துல. ஸோ எந்த வேர்ட் லிஸ்ட்டை வச்சு ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆக்சிலரி மாடியூல்ஸ் அப்படின்றது அந்த லாகின் மெத்தடை ப்ரூட் ஃபோர்ஸை வச்சு எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். சரிங்களா? அதாவது அங்கே ஒரு வெல்னபிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு என்மேப் வந்துட்டு நம்மளுக்கு ஃபைன் பண்ணி சொல்லிடுச்சு. அந்த என்மேப்பில் தெரியாத விஷயங்களை நம்ம வந்துட்டு ஆக்சிலரி மாடியூல்ஸ் வச்சு ஃபைன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த ஆக்சிலரி மாடியூல்ஸை வச்சு அதிலிருந்து ப்ரூட் ஃபோர்ஸ் நம்மளால் அட்டாக்கை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ ஆக்சிலரி டு ப்ரூட் ஃபோர்ஸ். சரிங்களா? ஸோ ப்ரூட் ஃபோர்ஸுக்கு தேவையானது வேர்ட் லிஸ்ட்டு. ஸோ வேர்ட் லிஸ்ட் அப்படின்றது ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகியிருக்கும். ஸோ அந்த வேர்ட் லிஸ்ட்டை வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ யூசர் ஷேர் வேர்ட் லிஸ்ட் அதுக்குள்ளே. ஸோ மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படின்ற இடத்துக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி மெட்டாஸ்ப்ளாய்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன வேர்ட் லிஸ்ட் இருக்கும். ஸோ ராக்யூ.txt அப்படின்றது ரொம்பவே ஒரு பெரிய வேர்ட் லிஸ்ட்டு. ஸோ எவ்வளோ நேரம் வேணாலும் ஆக்கலாம், உங்களுக்கே தெரியும் இல்லையா? அப்படி இல்லை அப்படின்னா நம்மளும் ஒரு கஸ்டமைசபிள் வேர்ட் லிஸ்ட்டை கூட கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட் இந்த மாதிரி அட்டாக்கிங் டெக்னிக்ஸ் உங்களுக்கு வந்துட்டு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி இதை பற்றின வீடியோ நிறையவே போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், லிங்கை செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த மெட்டாஸ்ப்ளாய்ட்குள்ளே இருக்கிற இந்த பாஸ்வேர்ட்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குன்னா கம்பைன்டு காம்பினேஷன்ஸாக இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே வந்துட்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு ரெண்டு இடத்துலையுமே நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம யூசர் நேம் போடணும், தென் பாஸ்வேர்ட் போடணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்தப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன ஸ்கிரிப்ட்ஸை யூஸ் பண்ண முடியும். ஸோ யூசர் நேம் தனியாக கிராக் பண்ணணும், பாஸ்வேர்ட் தனியாக கிராக் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லாமல் ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட், ஸோ இந்த யூசர் நேமுக்கு இந்த பாஸ்வேர்ட், இந்த யூசர் நேமுக்கு இந்த பாஸ்வேர்ட், ஸோ அந்த மாதிரியான மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் ஆஃப் பாஸ்வேர்ட்ஸை ரீட்ரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்காக ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக். சரிங்களா? ஸோ அதை தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். ஸோ அந்த மெத்தடை மட்டும் தான் பார்க்க போகிறோம். நமக்கு பாஸ்வேர்ட் தேவையில்லை எக்ஸாக்டாக இல்லையா? ஸோ நமக்கு என்ன மெத்தட்ஸ் அப்படின்றது நான் தெளிவாக சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். எது ட்ரை பண்ணாலும் உங்களோட லேபில் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதை வச்சு நீங்கள் எந்த ஒரு இல்லீகலான ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆனாலும் நானும் நம்ம சேனலும் அதுக்கு எந்த விதத்துலையுமே பொறுப்பு கிடையாது. சரிங்களா? ஸோ இங்கே செட் யூசர் பாஸ் ஃபைல் அப்படின்ற இடத்துல நம்மளோட லொக்கேஷன் கொடுக்குறோம். ஸோ யூசர் ஷேர் வேர்ட் லிஸ்ட்டு மெட்டாஸ்ப்ளாய்ட் அப்படின்றதுக்குள்ளே நம்மளுடைய ஃபைலை நேம் கொடுக்குறோம். ஸோ மிரல் யூசர் பாஸ் அப்படின்ற டெக்ஸ்ட் ஃபார்மேட் ஃபைல், அதுதான் வந்துட்டு பாஸ்வேர்ட் ஃபைல். சரிங்களா? ஸோ இங்கே நம்ம கிளியர் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஆப்ஷன்ஸ் போகலாம். ஸோ இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ ரன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பாஸ்வேர்டாக ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணி நம்மளுக்கான சான்சஸை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா 192.168.1.2 அப்படின்றது நம்ம விக்டிமோட ஐபி அட்ரஸ்.
தென் 22 அப்படின்ற போர்ட், ஏன்னா 22 அப்படின்ற போர்ட் தான் எஸ்எஸ்ஹெச் போர்ட், அந்த போர்ட் தான் அங்கே ஓப்பனில் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்மளால் இதை பிரேக் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது மாதிரியான இந்த லிஸ்ட்டில் உங்களோட பாஸ்வேர்ட் இருந்துச்சு அப்படின்னா ஆக்சிலரி மாடியூல்ஸ் கண்டிப்பாக அதை ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கும். பட் நீங்கள் க்ரியேட் பண்ணுற அந்த பாஸ்வேர்ட் லிஸ்ட் ரொம்பவே முக்கியமானது. ஸோ ஒரு பவர்ஃபுல்லான பாஸ்வேர்ட் லிஸ்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்மளாம் ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் எனக்கு வீடியோ. வில் சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.